கோவையில் நான் வருகிற போதெல்லாம் சந்திக்கின்ற வேளைகளிலெல்லாம் மிகுந்த கனிவோடும் கண்ணியத்தோடும் என்னை நடத்தி நான் சொல்லுகிற செய்திகளை ஏடுகளிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் முறையாக வெளியிட்டு வருகிற பத்திரிகையாளர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக நான் இந்த தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் விவசாயத்தை பாதுகாக்கவும் உயர்நீதிமன்ற ஆணையின்படி என் தோழர்களை அழைத்துக் கொண்டு போய் இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் பிற நாடுகளில் பேய்ச்செடி, பூதச்செடி, டெவில்ஸ் ட்ரீ என்று அழைக்கப்படுகிற வேலிக்காத்தான் என்னும் சீமை கருவேல மரங்களை அகற்றவும் நான் அதிலே முழுமையாக முன்பு எப்படி பல மாவட்டங்களுக்கு சென்றேனோ அதை போல அதில் ஈடுபட்டு வருகிறேன். செய்தியாளர்களை நான் மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறவன். செய்தியாளர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறேன். பொட்டா சட்டத்திற்கான மசோதா அடல் பிஹாரி வாஜ்பாய் அத்வானி தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது இருண்ட சிறைகளில் நெருக்கடி காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள். இது ஜனநாயகத்தை அளிக்கின்ற கொடிய சட்டம். இந்த மசோதாவை கொண்டு வராதீர்கள் என்று நானும் அண்ணன் முரசொலி மாறனும் வலியுறுத்தினோம். அதில் ஒரு மிக கொடிய ஒரு சரத்து இருந்தது. பத்திரிகையாளர்கள் மீதும் புட்டா சட்டம் பாயும், பத்திரிகையாளர்களையும் சிறையில் அடைக்கலாம் என்று அதிலே ஒரு ப்ரொவிஷன், ஒரு சரத்து இருந்தது. செய்தியாளர்கள் என்னிடம் இது மிக ஆபத்தானது, அவர்கள் விரும்புகிற நேரத்தெல்லாம் செய்தியாளர்களை கைது செய்து பொடா கைதிகளாக அடைப்பார்கள், இது எப்படியாவது அந்த மசோதாவிலிருந்து நீக்க நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்கள். நான் பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் இது மிக மசோதாவே கொடுமையானது, அதில் பத்திரிகையாளர்கள் மீதும் இந்த பொடா பாயும் என்பது மிக பெரிய அநீதியாகும், அந்த சரத்தை நீங்கள் நீக்கத்தான் வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சரத்தை நீக்கினார்கள். மறுநாள் டெல்லியில் வெளியாகிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு பத்திரிகையாளர்கள் மீது பாய இருந்த பொடா சட்டத்தை தடுத்து நிறுத்தியவர் என்று என் பெயரை குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கள் உலகம் நன்றி கடன் விட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை கூறுவதற்கு காரணம், ஒரு பத்திரிகை அலுவலகமே சூறையாடப்பட்டு நெருப்புக்கு இரையாக்கப்பட்டு அந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்த 3 பேர் கருகி மடிந்தார்கள். அப்படி ஒரு சம்பவமும் தமிழ்நாட்டில் நடந்தது. தினமலர் பத்திரிகை மதுரையில் தாக்கப்பட்ட போது எந்த கட்சியும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை. நான் நள்ளிரவில் அந்த அலுவலகத்துக்கு சென்றுவிட்டு மறுநாள் 1000 பேரை திரட்டி மாசி வீதியில் தினமலர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊர்வலம் நடத்தினேன். அதே போல சென்னையில் அதே தினமலர் அலுவலகத்தை ஒரு கட்சியினர் பட்ட பகலில் நுழைந்து அத்தனை இயந்திரங்களையும் சுக்குநூறாக உடைத்தார்கள். அந்த கட்சியை பத்திரிகையாளர் சங்கம் கண்டிக்கவும் இல்லை, அந்த கட்சி செய்திகளை அதற்காக தினமலர் நிறுத்தவும் இல்லை. ஆனால் இந்த ஒரு வார காலத்திற்குள் குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை என்னை புண்படுத்தும் விதத்திலே கேள்வி கேட்ட போதுதான் அடக்கமாக பொறுமையாக பதில் சொன்னேன். திரும்ப திரும்ப அதே கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது மற்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்களேன், நீங்கள் தான் கேட்க வேண்டுமா? அடுத்து அவர் கேட்ட கேள்விகள் என்னை புண்படுத்திய போது பத்திரிகையாளர்களுக்கு இருக்க சுதந்திரம் எனக்கும் இருக்கிறது,
இந்த அளவில் தான் நான் பதில் சொன்னேன். நீங்கள் திட்டமிட்டு என்னை காயப்படுத்துவதற்காக உங்கள் பத்திரிகையால் ஏவி விடப்பட்டு என் மீது இப்படிப்பட்ட கணைகளை தொடுக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுதான் நடந்தது. ஆனால் பத்திரிகையாளர் சங்கம் எனக்கு கண்டனம் தெரிவித்தது. நான் அன்று இரவிலேயே அந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நான் செய்தியாளர்களை மதிக்கிறவன் என்பதை மிகவும் அழுத்தமாக சொன்னேன். 3 நாள் கழித்து நான் திருப்போரூருக்கு பக்கத்தில் இந்த வேலிக்காத்தான் செடிகளை அகற்ற போனபோது பத்திரிகையாளர்களிடம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டுதான் வந்தேன். அதே பத்திரிகையைச் சேர்ந்த நிருபர் அதே விதமான கேள்வியை இன்னும் புண்படுத்துகிற விதத்திலே திரும்ப திரும்ப கேட்டார். நீங்கள் திட்டமிட்டு உங்கள் பத்திரிகையால் ஏவி விடப்பட்டு என்னை காயப்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் வாதம் நடந்தது. ஆனால் மறுநாள் வைகோ மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் கோபித்தார், பாய்ந்தார் என்று அந்த பத்திரிகை மட்டுமல்ல, நான் மதிக்கின்ற மிக பிரபலமான ஏடும் அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டது. இன்றைக்கு அதே பத்திரிகையின் சார்பில் அதே விதமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஒரு நண்பர் வந்திருந்தால் தாராளமாக கேளுங்கள், முதலில் கேட்டு முடியுங்கள். பிறகு மற்ற பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி திட்டம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் 62 ஆண்டு கால பொது வாழ்வு அனுபவம் பெற்றிருக்கிற நான் பொறுமையாக பதில் சொல்வேன். நான் கேட்பதற்கு முதலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஐயா, நீங்க பத்திரிகையாளர்கள் அவமதிக்கிற மரியாதை கொடுத்தேன்னு சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அந்த பிரஸ் மீட்ல நீங்க இந்த பத்திரிகை இங்க தேவையில்லை, வெளியே அனுப்புங்க உங்க தொண்டர்களுக்கு உத்தரவு போடுறீங்க. அந்த இடத்துல அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தா அதுக்கு யாரு பொறுப்பு? நீங்க அந்த பத்திரிகையா அதை சொல்லுங்க. ஆமா, நீ கேட்டா அப்படிதான் கேட்க தோணும். பத்திரிகையாளர்களை எல்லா ஊர்களையும் மதிச்சு நடக்கிறவன் நான். காயப்படுத்தி புண்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயே திரும்ப திரும்ப கேட்பது பத்திரிகையிலே ஒரு பக்கத்துக்கு என்னை களங்கப்படுத்தி ஒரு கொடுத்த பேட்டியை 1000 கோடி நான் சம்பாதித்து விட்டேன் என்றும், அண்ணா சாலையிலே பெரிய பெரிய அடுக்குமாடிகளை நானும் என் மகனும் வாங்கிவிட்டோம் என்றும் 3/4 பக்கத்துக்கு செய்தி வெளியிட்ட பத்திரிகையின் சார்பிலே கேட்கிற போது யாராக இருந்தாலும் பொறுமை காக்க மாட்டார்கள். என்னை இவ்வளவு இழிவுபடுத்தி பத்திரிகைகளை பிரசுரித்து விட்டு அதே பத்திரிகையிலிருந்து என்னை புண்படுத்துகிற நோக்கத்தோடைய திரும்ப திரும்ப கேட்டார்.